மோடி பாசிஸ்டா. பாகிஸ்தான், ஈரான், ஏமன், ஓமன், சிரியா, எகிப்து, பாலஸ்தீனம் இப்படி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாட்டில் மக்கள் வாக்குகளை பெற மத அரசியல்தான் செய்கிறார்கள். அது தவறு என யாரும் சொல்வதில்லையே. ஏன் அமெரிக்க நாடுகளும் யூரோப் நாடுகளும் இஸ்லாமிய எதிர்ப்பு என அரசியல் மட்டுமல்ல இன அழிப்பையே செய்கிறார்கள். அது தவறு என யாரும் கண்டிப்பதில்லையே. பாஜக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் மதக் கலவரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மதத்தை முன்னிறுத்தி இன துவேஷங்கள் பெரிதாக நடக்கவில்லை. அப்படி நடந்தாலும் ஆளுகின்ற கட்சிக்கு அவர் பெயரை ஏற்படுத்த காங்கிரஸ் செய்த சதி. நம்மை பொறுத்தவரை மக்களை அரசியல் படுத்த பெயரளவில்தான் செயல்படுகிறோமே தவிர உள்ளார்ந்த மத வெறுப்பு மத எதிர்ப்போ பாஜகவிற்கு இல்லை. செயல்பாடு சித்தாந்தமாக முன்வைத்து நோக்கம் சந்தர்ப்பவாதமாக இருக்கும். முதலாளித்துவ வேடதாரிகளை எதிர்கொள்ள செயல்பாடு சந்தர்ப்பவாதமாக முன்வைத்து நோக்கம் சித்தாந்தமாக செயல்படுகிறோம். நாங்கள் கருத்து முதல்வாதிகள் அல்ல, பொருள் முதல்வாதிகள். நாங்கள் சித்தாந்தவாதிகள் என மார்த்தட்டிக் கொள்ளும் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் சாதி ஒழிப்பிற்கும் மத ஒழிப்பிற்கும் சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக செயல்பாடு ரீதியாக என்ன தீர்வு முன்வைத்துள்ளார்கள்? சாதி ஒழிப்பிற்கும் மத ஒழிப்பிற்கும் வர்க்க ஓர்மை தீர்வு என நாங்கள் முன்வைக்கிறோம். பொருள் முதல்வாதத்தை முன்னிலைப்படுத்தி கருத்து முதல்வாதத்தை நீர்த்துப் போக செய்ய முடியும் என சித்தாந்தி ரீதியாக கோட்பாட்டை முன்வைக்கிறோம். சித்தாந்தவாதிகள் என கூறுபவர்கள் சாதி வெறியர்கள், வாக்கு மத வெறியர்கள். வாக்கு எங்களுக்கு வேண்டாம் என வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா? சாதிய தீண்டாமையும் மத தீண்டாமையும் பேசுபவர்கள் அதைவிட மிக மோசமான முதலாளித்துவத்தின் வர்க்க தீண்டாமைகளுக்கு துணை போய்க் கொண்டிருக்கிறார்கள். 60 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டார்கள். எத்தனை பழங்குடி மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள், எத்தனை தலித்துகள் சிறுபான்மையாக முன்னேறி இருக்கிறார்கள். இன்று வரை அடுத்தட்டு மக்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதி என்பது பார்ப்பனியத்தோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, அது பொருளாதார ரீதியாக முதலாளித்துவத்தின் வர்க்கச் சுரண்டலும் வர்க்கத் தீண்டாமையினுடைய தொடர்புடையது. சாதி என்பது பார்ப்பனியத்தோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, அது பொருளாதார ரீதியாக முதலாளித்துவத்தின் வர்க்கச் சுரண்டலும் வர்க்கத் தீண்டாமையினுடைய தொடர்புடையது. அடித்தட்டு சாதியான மக்களின் பிரச்சினைகள் தீர வேண்டுமாயின் வர்க்க கோரிக்கை மேலெழ வேண்டும். வர்க்க சுரண்டலுக்கும் வர்க்க அடிமைத்தனத்திற்கும் காரணமான முதலாளித்துவத்தின் ஏகாதிபத்தியத்தின் ஆளும் வர்க்கத்தையும் எதிராக வர்க்க போராட்டம் ஒருமைப்பட வேண்டும். அடித்தட்டு மக்களின் வறுமைக்கு காரணமான பொருளாதார பிரச்சினையை பற்றி பேசாமல் 2000 ஆண்டு பழமையான சாதியை முன்னிலைப்படுத்தி பார்ப்பனியம் என்று குற்றச்சாட்டுகிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் முதலாளித்துவ நலன். அவர்கள் செய்த போர் குற்றத்தையும் பொருளாதார குற்றத்தையும் மூடி மறைத்து மக்களை ஏமாற்றுவதற்கு சாதி எதிர்ப்பும் மத எதிர்ப்பு என மக்களை ஏமாற்றுகிறார்கள். மதத்தை ஏற்றுக்கொண்டு மக்களை அரசியல் படுத்த முடியாதா? இந்தியாவில் அரசியல் பேசுபவர்களை 2 ரகமாக பிரிக்கலாம். ஒன்று உண்மை தெரிந்து அரசியல் செய்பவர்கள், மற்றொன்று உண்மை தெரியாமல் அரசியல் பேசுபவர்கள். உண்மை தெரியாமல் அரசியல் பேசுபவர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள்தான் நேர்மையாளர். அவர்களிடம் பொய்யான சித்தாந்த கருத்தியலை பரப்பி முதன்மை எதிரிகளை அடையாளப்படுத்த மறுத்து அவர்களின் நேர்மையை தங்களுக்கு சாதகமாக மாற்றி வீழ்த்துகிறார்கள். மேலும் அவர்கள்தான் இந்தியாவில் பெரும்பாலானவர்கள். அவர்களை மீட்பதற்குதான் நாம் அரசியல் செய்ய வேண்டும். குறையோடி போன மத கட்டமைப்பிலும் சாதிய கட்டமைப்பிலும் அதன் தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட மக்களை முற்போக்கு வேடம் பொருந்திய முதலாளித்துவம் இவர்களின் உற்பத்தியை காப்பதற்கான அரசியல் கேடயமாக அவர்களை ஆயுதமாக முதலாளித்துவம் பயன்படுத்துகிறது. நம் மக்களின் வாழ்நிலையில் அகச்சுழலில் புரையோடி போய் இருக்கக்கூடிய மத சித்தாந்தத்தை தேர்தல் அரசியலுக்காக தான் பயன்படுத்துகிறோமே தவிர அவர்களின் மீது வெறுப்பு தீண்டாமையோ நமக்கு ஒருபோதும் இல்லை என உணர்த்த வேண்டும். முற்போக்கு அரசியல் பேசுபவர்கள் யார் என்ற வரலாற்றை நாம் தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும். அனைத்து மக்களும் அவர்கள் ஒரு போர் குற்றவாளிகள், பொருளாதார குற்றவாளிகள் என்ற உண்மை அறிய வேண்டும். அடிமைக்கு அடிமை என உணர்த்துங்கள். தன்னாக கிளர்ந்து எழுந்து இந்த அதிகார கட்டமைப்பை அழித்தொழிப்பார்கள். மக்களை அரசியல் படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கலாக உள்ள முரண்பாடு மக்களின் பொருளாதார கட்டமைப்பு.
அறிவு என்பது பொருளாதாரத்தை தேடுவதற்காகவும் என்ற பொருளாதாரச் சூழ்நிலை கட்டமைப்பு. பெரும்பாலான மக்கள் இந்த பொருளாதார சதி வலையில் சிக்கி தவிப்பதனால், இதிலிருந்து மீண்டு அரசியல் பேசுவதோ, அரசியலை கற்பதோ, அரசியல் தலையிடுவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அறிவு என்பதும் உழைப்பு என்பதும் சமூகத்தின் நலனுக்காக என்ற அரசியல் புரிதல் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு கல்வி மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். மக்களை அரசியல்படுத்துவதில் பெரும்பான்மையான பங்கு வைப்பது சமூகத்தின் புறச்சூழலும் அகச்சூழலுமே. இந்த சமூகத்தின் புறச்சூழல் அகச்சூழலின் துல்லிய தாக்குதல் அடிப்படையில் எதிரிகளை சரியாக குறிவைத்து முதலாளித்துவத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் அதிர்வலையை ஏற்படுத்தும் வகையில் மக்களை அரசியல்படுத்தும் திட்டங்களை வகுத்தெடுக்க வேண்டும். மக்களின் சிந்தனையை தீர்மானிக்கும் கருத்துருவாக்க கருவிகளான சினிமா ஊடகங்கள், செய்தித்தாள்கள், சமூக வலைதளங்கள் இவைகளின் மேல் குறிப்பிட்டவாறு துல்லிய தாக்குதல் அடிப்படையில் மக்களை அரசியல்படுத்தும் திட்டங்கள் பரப்புரை செய்யப்பட வேண்டும். ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், மதம் சாதிய வர்க்க தீண்டாமைகளை விட ஆளும் வர்க்கம் முதலாளித்துவம் ஏகாதிபத்தியத்தின் வர்க்க தீண்டாமை கொடியது. மக்களின் முதன்மை எதிரி ஆளும் வர்க்கம். எதிரிகளை அடையாளம் காண செய்து வர்க்க அரசியலை மேம்படுத்த வேண்டும். நாம் மதத்தின் அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்து இருக்கலாம். ஆனால் இலக்கு நீட்சி என்பது கம்யூனிச சித்தாந்த தத்துவார்த்தை கோட்பாடு அடிப்படையில் மக்களின் உண்மையான அரசியல் விடுதலையே.